அதுவும் அந்த பூசணிக்காவை மாடுகள் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அதில் நிறைய குங்குமமும் சேர்த்து அதை சேர்த்து போட்டு உடைக்கிறதால மாடுகளும் இதை சாப்பிட்றதே இல்லை. அந்த காலத்தில் பூசணிக்காய் நிறைய விளையும் போது தேவையான பூசணிக்காவை நம்ம சாப்பிட்டுட்டு மீதி உள்ள பூசணிக்காவை மாடுகளுக்கு தான் போடுவாங்க. அதுலேருந்து வர பால் அவ்வளோ கால்சியம் நிறைந்ததாக நமக்கு மாடுகள்லேருந்து கிடச்சிட்டு இருந்தது. அந்த கால்சியம் தான் நமக்கு எலும்புகளை பாதுகாத்துட்டு இருந்தது. இதே பூசணிக்காவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எலும்புக்கு நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு வரவே வராது. எலும்புகளுக்கு பலம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் இந்த பூசணிக்காவை சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இதே நார்த் இந்தியாவில் இது ஒரு பேடா, அதாவது அல்வா மாதிரியே கரெக்டாக அந்த பூசணிக்காவை நல்லா ஒரு சைஸுக்கு அரிஞ்சு பல முறை கழுவிட்டு அதை சர்க்கரை பாகில் போட்டு நிறைய விற்கிறாங்க. பூசணிக்காவை அவங்க அப்படி தான் அதை சேர்த்துக்கிறாங்க. நம்ம பூசணிக்காவை உணவில், அதாவது முக்கியமாக ஏன்னா இந்த ஸ்வீட் செய்து சாப்பிட முடியாது அப்படின்னு நீரிழிவு நோய்கள் நினைச்சாங்க அப்படின்னா பூசணிக்காய் நீரிழிவு நோய்கள்